Good morning students. Next we can study about quantum numbers. Quantum numbers na ஒரு atom குள்ள electrons எங்க இருக்கு அதோட place எங்க இருக்கு அப்படிங்கற அட்ரஸ் சொல்றது தான் quantum numbers. For example நம்மளே வந்து ஒரு பிளேஸ்ல இருக்கறோம்னா ஒருத்தர் வந்து கால் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா நம்மளோட அட்ரஸ் place locations சொல்றது தான். அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரான்ஸும் ஆட்டம்குள்ள எங்க இருக்குன்ற அட்ரஸை பத்தி சொல்றது தான் குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ ஷேப் ஓரியன்டேஷன் அண்ட் ஸ்பின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓரியன்டேஷன்னா டைரக்ஷன்ஸ், ஸ்பின்னா நம்மளுக்கு தெரியும் அது வந்து ரொட்டேட் ஆகிற எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றி வர பாத். தென் so the electron in an atom can be characterized by 4 quantum numbers. So electron in an atom, ஒரு ஆட்டம்குள்ள எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதோட கேரக்டரிஸ்டிக் வந்து 4 quantum numbers. So there are 4 quantum numbers. First one is principal quantum numbers, second one is azimuthal quantum numbers, and third one is magnetic quantum numbers, and fourth one is spin quantum numbers. Principal quantum numbersக்கு ஷார்ட்டாக சிம்பிள் என்னன்னு சொல்லணும்னா n. ஸோ நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து 4 ஷெல்ஸ், n is equal to 1 2 3 4. ஸோ 4 ஷெல்ஸ்ன்னு இது பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நேம் KLMN. ஸோ அந்த மாதிரி கூட அசிமத்தல் குவாண்டம் நம்பர்ஸ் வந்து L லெவல், எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ்னால் எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ஸில் ரொட்டேட் ஆகுது அப்படின்றது தான். எலக்ட்ரான்ஸோட லொக்கேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா எங்கே இருக்கோன்றத அந்த டைரக்ஷன்ஸ். ஸோ இட் இஸ் denoted by the symbol M. ஸோ எனர்ஜி லெவல்ஸ் ஃப்ரம் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்றது தான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ். தென் ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ். ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னா இது வந்து எப்படி சுற்றுது, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி சுற்றுதுன்றது தான். ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் n. அது வந்து ஷெல்ஸ், எத்தனை ஷெல்ஸ் இருக்குது அந்த ஷெல்ஸ்க்கு வந்து நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அசிமத்தல் குவாண்டம் நம்பர்ஸ்னால் எனர்ஜி லெவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எனர்ஜி லெவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். தென் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ்னால் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ்னால் அது எந்த டைரக்ஷன்ஸில் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ஸ். அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ்னால் அது வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது சுற்றுது அப்படின்றது தான். This is the 4 quantum numbers, principal quantum numbers and azimuthal quantum numbers and magnetic quantum numbers, and fourth one is spin quantum numbers. Then first we can study about principal quantum numbers. So it is describes energy level of electrons. So இது என்ன சொல்லுது, energy level of electrons. It is denoted by the symbol n, small letter n. So n equal to 1 2 3 4. So the shell name is KLMN. ஸோ இப்போ நீங்கள் அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிறது நியூக்ளியஸ். ஸோ அதை சுற்றி வருது ஆர்பிட்டில் ஃபஸ்ட் ஆர்பிட் வந்து K, நெக்ஸ்ட்டு ஆர்பிட் L, நெக்ஸ்ட் ஆர்பிட் M. இதை வந்து ஷெல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த வந்து KLMN 4 ஷெல்ஸ். ஸோ அப்போ K ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்னா 2 எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட்டு ஷெல் எல் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்னா 8. தென் எம் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்னா 18 எலக்ட்ரான்ஸ். அண்ட் என் ஃபோர்த்து ஷெல்லில் 32 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகும். தென் ஸோ த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிவன் பை த ஃபார்முலா 2n². ஸோ இப்போ 2 into 1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 square 1, 2 into 1 2. நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 K. Then 2 number 2 போட்டிங்கன்னா 2 2s are 4, 4 2s are 6. So second shell 2 2s are 4, 4 2s are 8 வரும் second shell 8. And third shell number 3 போட்டிங்கன்னா 3 3s are 9, 9 2s are 18 next M shell. next 4 கொடுத்திங்கன்னா 4 4s are 16, 16 into 32. ஸோ இந்த மாதிரி தான் எனர்ஜி லெவல்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஒவ்வொரு ஷெல்லையும் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் n gives the energy of electrons. Energy of electrons En equal to minus 1312.8 into z square divided by n square
kilogram per mole. Then distance of electron from nucleus Rn equal to 0.529 into n square divided by Z Armstrong. So then azimuthal quantum numbers. Azimuthal quantum numbers na enna சொன்னோம் level of energies, energy level of electrons. Energy level of electrons, it is denoted by the symbol L and have values from 0 to n minus 1. So 0 லந்து n minus 1 energy oda levels. So இங்க பாத்தீங்கன்னா energy number shells 1, 2, 3 and 4. So level வந்து first one is formula we can substitute, then we can get the answer 0. Then 1 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் n minus 1, 1 minus 1 0, so first one. Then n is equal to 2 போட்டிங்கன்னா 2 minus 1, so 0, 1. Then 2 போட்டிங்கன்னா 2 minus 1, 1, 0, 1. Then 3 போட்டிங்கன்னா number 3 போட்டிங்கன்னா 3 minus 1, 2 வரும், so 0, 1, 2. Then 4 போட்டிங்கன்னா 4 minus 1, 3. So 0, 1, 2, 3. This is the level of electrons. Number of values 1, 2, 3, 4. Then number of subshells. First shell வந்து s orbitals, subshells. Then second energy levels la s orbital and p orbital. S orbital la 2 இருக்கும், p orbital la 6 இருக்கும். So totally 8 electrons இருக்கும். Then s orbital third one la energy level third one la s orbital subshell இது s orbital, p orbital and d orbital. s orbital la 2 இருக்கும், p orbital la 6 இருக்கும் and d orbital la 5 இருக்கும். So 2 plus 6 8 plus 10 18 இருக்கும் next shell. And then s orbital, p orbital, d orbital and f orbital, 4 orbitals. இது வந்து sub shell. shell na KLMN. so அந்த KLMN அந்த ஷெல்லுக்குள்ள ஒவ்வொரு ஷெல்லுக்குள்ளேயும் சப் ஷெல் இருக்கு. ஸோ கேல வந்து எஸ் சப்ஷெல் இருக்குது, எல்லில் வந்து எஸ் அண்டு பி ஆர்பிட்டால்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்பிட் வேறு, ஆர்பிட்டால்ஸ் வேறு. ஸோ அந்த சப்ஷெல்குள்ளே இருக்கிறது தான் ஆர்பிட்டால்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த சப்ஷெல்குள்ளே இருக்கிற எஸ் ஆர்பிட்டால்ஸ். ஃபஸ்ட் ஒன்னில் ஃபஸ்ட்டு ஆர்பிட்டால் எஸ் ஆர்பிட்டால், செகண்ட் ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால் and third orbital D and fourth one is F. So S orbital la 2 electrons இருக்கும், P orbital la 6 electrons இருக்கும், D orbitals la 10 இருக்கும் and F orbitals la வந்து 7 இருக்கும். 7 2s are 14. So 14 electrons இருக்கும். So 2 plus 6 8 plus D orbitals 10 18, 18 plus 14 32 electrons. So 2, 8, 18, 32. So இந்த மாதிரி தான் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். So the maximum number of electrons given by the formula 2, 2l plus 1. நம்ம எனர்ஜி லெவல்ஸ் number of values substitute பண்ணி we can get the answer. So the quantum number used to calculate orbital angular momentum. Orbital angular momentum. Orbital angular momentum equal to root of L into L plus 1 into h by 2 pi.